தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்வின் நோக்கத்தை வலியுறுத்துகிறது இன்றைய ஞாயிறு வழிபாடு. கிறிஸ்தவ வாழ்வில் நாம் கடைபிடிக்கும் வழிபாடுகளும் சட்டங்களும் நம்மை தூயவர்களாகவும் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகவும் துன்புறும் மனிதர்களுக்கு உதவி செய்யும் பிறரன்பு கொண்டவர்களாகவும் வளர்த்தெடுக்கவே கொடுக்கப்பட்டுள்ளன என குறித்து காட்டுகின்ற இன்றைய வாசகங்கள் நம்முடைய வாழ்வை கடவுளுக்கு ஏற்புடைய தூய வாழ்வாகவும் கடவுளின் வார்த்தையை ஏற்று அதன்படி பிறர் அன்பில் வேரூன்றிய வாழ்வாகவும் அமைக்கும் வரம் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த ஞாயிறு திருப்பலியில் இன்று தன்னுடைய 17வது திருமண நாளை கொண்டாடுகிற ஸ்டீஃபன் புனிதா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து தேவ ஆசீர்வாதம் குடும்பத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றும் அசன்சியா படிப்பு நன்மையிலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும் நினைத்திருக்கிற நல்ல காரியங்கள் கைகூட வேண்டும் என்பதற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இன்று தங்களது 20வது திருமண நாளை கொண்டாடுகிற ஜெகன் அக்சல்யா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் மெல்ஃபா மெர்வின் இறைபக்தி ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் நினைத்திருக்கிற நல்ல காரியங்கள் கைகூட வேண்டும் என்பதற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சேந்தமரம் ஜெயஸ்டெல்லா பிரிட்டோ குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் சகோதர ரபிட்டோ உடல் உள்ள சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். கைத்தாறு பன்னீர்குளத்தை சார்ந்த பகவதி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தீய சக்திகளிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகவும் கடலிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகவும் IAS பரீட்சை எழுதியிருக்கிற தேர்விலே சிறப்பான முறையில் மதிப்பெண்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் முத்துமாலைக்கு இருக்கிற நோய் சுகமாக வேண்டும் என்பதற்காகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஞாயிறு திருப்பலி இறை அருளை பெற்றுக்கொள்கின்ற உன்னத பலி. தொடர்ந்து ஜெபிப்போம். அருள் பெறுவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. ஆமென். கடவுளுக்கு
மேலும் இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து சுரண்டை லூர்து இருதயம் ஃபெர்னாந்த் அவர்கள் இறந்த 13வது ஆண்டு நினைவில் அன்னாரது ஆன்மை இளைப்பாற்றிக்காகவும், குடும்பத்திலே கிறிஸ்துவில் மறித்த அமல புஷ்பம் அந்தோணி வியாகப்பன் ஆன்மை இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். குருமலா பேரி ரத்னசாமி ஜெயா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், தொடர்ந்து தேவ ஆசீர்வாதம் குடும்பத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றும், அன்பு சமாதானம் பெருக வேண்டும் என்றும், குழந்தைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், குழந்தை பாக்கியத்தால் குடும்பத்தை நிரப்ப வேண்டும் என்பதற்காகவும், இன்று தனது 29வது பிறந்தநாளை கொண்டாடுகிற சேவியர் கபிலை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து நிறையருளில் வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறார்கள். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, உம்முடைய அன்பு குழந்தைகள் எங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நாங்கள் உண்மையான விடுதலையையும் உரிமை பேரான நிலை வாழ்வையும் பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டினில் தனக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கான கட்டளைகளை வழங்கினார். முழு நிறைவான கடவுள் அந்த மக்களின் ஒட்டுமொத்த சமய மற்றும் சமூக வாழ்விற்கும் தேவையான கட்டளைகளை வழங்கினார். மேலும் அக்கட்டளைகளில் தங்களின் வசதிக்கேற்ப எவ்வித மாற்றமும் செய்யக்கூடாது என எடுத்து கூறி இறை திட்டத்திற்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என எடுத்துரைக்கும் முதல் வாசகத்தை கேட்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, திருவசனங்கள் 1 முதல் 2, 6 முதல் 8 முடிய. இஸ்ராயலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்கவும் வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், அவற்றை பின்பற்றுங்கள். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கும் நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ்வதற்கு இறைவார்த்தையை முழுமையாக ஏற்பதும் அதை வாழ்வாக்குவதுமே ஒரே வழி என எடுத்துரைக்கிறார் புனித யாக்கோபு. நம்முடைய வாழ்வில் இறைவார்த்தையை முழுமையாக கேட்டு அதன்படி நமது வாழ்வை அமைக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இரண்டாம் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். இறைவார்த்தையின்படி நடக்கிறவர்களாயிருங்கள். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 17 முதல் 18, மேலும் 21 முதல் 22 மற்றும் 27. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 17 முதல் 18, மேலும் 21 முதல் 22 மற்றும் 27. சகோதர சகோதரிகளே, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்து கொள்வதும் ஆகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தி 7வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 1 முதல் 8, 14, 15, மேலும் 21, 22, 23. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம்முடைய சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது.
மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கிறார்கள். இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கோரினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயவனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்து 2 காரியங்கள் குறித்து பேசுகிறார். ஒன்று, மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கிறவர்கள். இன்னொன்று, இறைவன் தந்த வாக்கை, ஆசீர்வாதத்தை சட்டதிட்டமாக வாழ்கிறவர்கள். மனிதர்கள் கொடுப்பது என்ன, இறைவன் கொடுப்பது என்ன? இது இக்காலத்தில் பொருந்தும், பழைய காலத்தில் இன்னும் சிறப்பாக பொருந்தும். என்ன? இதோ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, அதற்கு முன்னால் இந்த சட்டம் எழுதப்பட்ட, பழைய ஏற்பாடு எழுதப்பட்ட மோயிசனுடைய காலகட்டத்திலும் ஆங்காங்கே அரசர்கள் இருந்தார்கள். எகிப்து ஒரு மிகப்பெரிய நாடு. எகிப்திலே மன்னன் இருந்தான். எந்த மன்னன் ஆட்சி செய்கிறானோ அந்த மன்னன் வைத்ததே சட்டம். அந்த மன்னன் சொல்லுவதுதான் வேத வாக்கு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது, மறுபேச்செல்லாம் கிடையாது. எனவே தான் எகிப்தில் பிரமிடுகள் இருக்கின்றன. எதற்கு? மன்னன் இறந்த பிறகும் அவன் உடல் அழியாமல் அவனுக்கென்று ஒரு ராட்சியத்தை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று அந்த பிரமிடுகள் நாம் பக்கத்தில் போய் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அது சாதாரண மனிதர்களால் கட்ட முடியாது. அந்த அளவிற்கு மிக உயரம், பிரம்மாண்டம், அவ்வளோ பெரிய கற்களை இந்த நாட்களிலே இந்த கிரைன் வைச்சு கூட தூங்க முடியாது. அவ்வளோ பெரிய கற்களை தூக்கி அடுக்கி ஒரு கணிதத்திற்குள் கொண்டு வந்து அங்கே அரசனோடு கூட அவனது அரசி, பணிப்பெண்கள், வேலையாட்கள், அவனுக்கு தேவையான செல்வங்கள் என்று எல்லாவற்றையும் உள்ளே வைத்து மறைத்திருக்கிறார்கள். மன்னனை கடவுளாக்குவதால் ஏற்பட்ட விளைவு இது. அப்படி என்றால் என்ன? தானியேல் புத்தகம் வாசியுங்கள். மன்னன் கொடுப்பதுதான் கட்டளை என்றால் கடவுளை விட்டுவிட வேண்டும், மன்னனை கடவுளாக வணங்க வேண்டும். அப்படி வணங்க மறுத்த தானியேலுடைய நண்பர்களை தூக்கி சிறையில் போட்டார்கள். மக்கபேயர் புத்தகத்திலும் கூட அது நடப்பதை நாம் வாசிக்கிறோம். எனவே அக்காலத்தில் இது ஒரு பெரிய போராட்டம். இஸ்ரேல் மக்களுக்கு யார் மன்னன்? கடவுளே மன்னன். ஏன் கடவுள் அரசன்? ஏனெனில் வாக்கு கொடுக்கிறவர் கடவுள். அவர் கொடுத்த சட்டம், அவர் கொடுத்த அந்த இறை வாக்கு, அவர் கொடுத்த வாக்கியங்களின்படிதான் வாழ வேண்டும். அதைத்தான் முதல் வாசகம் சொல்லுகிறது. மற்ற இனங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். அவர்கள் மாறிக்கொண்டே இருப்பவர்கள். ஒரு மன்னன் வந்து ஒரு சட்டம் போடுவான், அது நடக்கும். இன்றைக்கும் கூட அரசியல் அப்படித்தான். ஒரு கட்சி வரும், ஒன்றை சொல்லும், நடக்கும். பிறகு இன்னொரு கட்சி, எதிர்கட்சி, அது மாநில அளவிலாக இருந்தாலும் சரி, மத்திய அளவிலாக இருந்தாலும் சரி, யோசித்து பாருங்கள். உடனே அவர்கள் வந்து வேறொன்றை சொல்வார்கள், அது வேத வாக்காக கருதப்படும். எது உண்மை, எது சரி, எது வளர்ச்சிக்குரியது, எது வாழ்வுக்குரியது என்பதல்ல. மாறாக மனிதர்கள் மாறுவார்கள், மன்னர்கள் மாறுவார்கள், அவ்வளவுதான். சட்டங்களும் மாறிவிடும், வாழ்க்கை முறையும் மாறிவிடும். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகிறார், நீ இப்படி மாறிக்கொண்டே இருப்பவனாக இருந்தால் வரலாற்றின் பக்கங்களில் காணாமல் போய் விடுவீர்கள். பிரியமானவர்களே, யூத இனத்தோடு சேர்ந்த ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான இனங்கள் இந்த பூமியில் இருந்தன. ஆனால் இன்று அவை இல்லை. இதுமேயர்கள், கனநேயர்கள், எத்தியர்கள், இதெல்லாம் விவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இனமெல்லாம் இருந்தது என்று. அவர்கள் இன்றைக்கு எங்கு இருக்கிறார்கள்? இல்லை.
ஆனால் இஸ்ராயல் மக்கள் 2000 ஆண்டுகள் 4000 ஆண்டுகள் கழித்து இன்னும் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை சொல்வார்கள், இதோ புத்தகத்தின் இனம். ஒரு சட்டத்தை வைத்திருப்பார்கள், எழுத்து வைத்திருப்பார்கள். அந்த எழுத்து தான் அவர்களுக்கு முதன்மை. அதை கொடுத்த கடவுள் தான் முதன்மை. மனிதர்கள் மாறலாம், மன்னர்கள் மாறலாம், ஆனால் சட்டம் மாறாது, எழுத்து மாறாது. பிரியமானவர்களே, தமிழினம் கூட இதுவரை தப்பித்து பிழைத்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அதனுடைய இலக்கியங்கள், எழுத்துக்கள். மன்னர்கள் அல்ல, மனிதர்கள் அல்ல. இந்த இலக்கியமும் எழுத்தும் தமிழ் என்ற ஒன்றை சொல்லுகிறது. எனவேதான் ஆராய்ச்சி தோன்றுகிறார்கள். கீழடி 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே தமிழ் எழுத்துக்கள் இருக்கிறது, அவ்வளவுதான். அதுதான் இவர்களை இணைத்து வைக்கிறது, பிணைத்து வைக்கிறது. அதுதான் இவர்களுக்கு வேர்கள் உண்டு என்பதை சொல்லி காட்டுகிறது. எனவே எது அறிவு, எது ஆற்றல் என்று சொன்னால், மாறாத சட்டமும் மாறாத இறை வாக்கும். பிரியமானவர்களே, அந்த இறைவன் என்று மாறாதவர் அடிப்படை. ஆனால் மனிதர்கள் காலப்போக்கில் தங்களை விருப்பத்திற்கேற்ப மாற்றிக்கொள்ளுகிறார்கள். எனவே இனங்கள் அழிந்து கொண்டே இருக்கின்றன. கை கழுவுதல் என்கின்ற ஒரு சட்டத்தை பற்றி இன்றைக்கு பேசுகிறது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், எது முதன்மையானது? மரபுகள் என்று நீங்கள் உருவாக்கி வைத்திருப்பதா, அல்லது கடவுள் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தினுடைய இறைவாக்கா? எனவே மனப்பாடம் செய்ய வேண்டிய காரியம் இன்றைய 3 வாசகத்தில் நீங்கள் அழுத்தமாக வைக்க வேண்டும் என்றால், 2வது வாசகம் அதுதான் மைய செய்தியை சொல்லுகிறது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் 1வது அதிகாரத்தில் இதோ நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது 21வது வசனம். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது. நீங்கள் மீட்கப்பட்ட குடும்பமாக, மீட்கப்பட்ட தனி மனிதனாக, மீட்படைந்த சமூகமாக, மீட்படைந்த ஒரு இனமாக, அல்லது மீட்படைந்த மனித குலமாக, தனி மனிதன், குடும்பம், சமூகம், இனம், மனித இனம், எப்படி வேண்டுமானாலும் சரி இருக்க வேண்டும் என்றால், இதோ இந்த வார்த்தை உங்களை மீட்க வல்லது. அந்த வார்த்தையின்படி வாழ வேண்டும். வார்த்தை, கட்டளை, சட்டம் முக்கியம். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாகி விடுகிறார்கள் என்றால், நிறைய இந்த டிஷர்ட் போடுவதில் வசனங்கள் உண்டு, அல்லது வாகனத்தில் வசனம் எழுதுவார்கள். திஸ் இஸ் மை லைஃப், மை லைஃப், மை ஸ்டைல், எனிவே ஐ லிவ். அவ்வளோதான். என் வாழ்க்கை, நான் எப்படியும் வாழ்ந்து விட்டு போகிறேன். எனக்கென்று எந்த சட்டமும் வேண்டாம், எந்த ஒழுங்கும் வேண்டாம், எந்த விதமான வரையறைகளும் வேண்டாம். நான் என் வாழ்க்கையை எப்படியும் வாழ்ந்து கொள்ளுகிறேன் என்பது போன்ற ஒரு எண்ணம், சிந்தனை இன்றைக்கு விதைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒரு நதி கடலை போய் சேர வேண்டும் என்றால் கரைகள் வேண்டும். ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் வெயிலில் காயாமல், மழையில் நனையாமல், பனியில் உறையாமல் பாதுகாப்பாய் வாழ வேண்டும் என்றால் இதோ சுவர்கள் என்கின்ற ஒரு வரையறை, ஒரு அமைப்பு வேண்டும். அதற்குள் வந்தால் சரி, நான் வரமாட்டேன், நான் திறந்த வெளி வெட்ட வெளியில் தான் இருப்பேன் என்றால் காய்ச்சலும் தலைவலியும் வருவதை யாரும் தடுக்க முடியாது. சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகள் தான், பெரியவைகளுக்கு நீங்கள் போக வேண்டியதில்லை. இது வாழ்க்கைக்கு உதவும். கடவுள் தருகிற கட்டளைகள், கடவுள் தருகிற வாக்கு, கடவுள் தருகிற அந்த இறை வார்த்தை, மீட்க வல்ல இறை வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும். அதை நாம் வாழ்வாக்கவும் வேண்டும். அந்த வாழ்வாக்குகின்ற தன்மை, உள்ளெடுக்கின்ற தன்மை, இரண்டும் இணைந்து நிற்கின்ற குடும்பம் உயர்ந்து கொண்டே போகும். ஒழுக்கம் நிறைந்த மனிதன் உயர்வை யாரும் தடுக்க முடியாது. ஒழுக்கத்தோடு வாழுகின்ற, பண்போடு வாழுகின்ற ஒரு குடும்பத்தின் உயர்வை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. கட்டுக்கோப்போடு இருக்கின்ற ஒரு சமூகத்தின் உயர்வை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. எந்த நாடு சட்டதிட்டங்களை நுணுக்கமாய் கடைபிடிக்கிறதோ, லஞ்சம் ஊழலற்று, அல்லது பொய் பித்தலாற்றமற்று, அல்லது ஏமாற்று பொய்மையற்று இருக்கின்ற ஒரு நாடு உயர்வதை யாராலும் தடுக்க முடியாது. இதெல்லாம் எத்தனை பேர் இணைந்து வந்து அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உயர்வுதான் நடக்குமே தவிர அழிவு வராது. இந்த வார வாசகங்கள் ஆழமானவை, தியானிப்போம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம்.
நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். அன்பு இறைவா, எங்கள் அன்னையாம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் திருத்தந்தை, ஆயர்கள், அவிழ்ப்பணியாளர்கள் மற்றும் இருபால் துறவியர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தந்து அனைத்து தீமைகளிலிருந்தும் பாதுகாத்தவளும். மேலும் உமது பணிக்காக நீர் அழைத்துள்ள எம் திரு அவை தலைவர்கள் தொடர்ந்து நிலைவாழ்விற்கான வழியாகிய இறைவார்த்தை மக்களுக்கு கற்பிப்பதில் முழுமையாய் தங்களை அர்ப்பணிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எம் நாட்டிற்காகவும் நாட்டு தலைவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். எம் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்கள் ஊடகங்களின் முன்னும் மக்களின் முன்னும் மக்களுக்கான தலைவர்களாக வெளிவேடம் அணிந்து செயல்படாமல் உண்மையில் மக்களின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டவர்களாக செயல்படவும் சுயநலம் கடந்து மக்கள் பணி செய்யவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, என் பங்கு இறைச்சமத்துக்காக மன்றாடுகிறோம். என் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் என் பங்கை சார்ந்த மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். அனைத்து குடும்பங்களின் தேவைகளையும் நிறைவு செய்தருளும். கடவுள் என்றும் மாறாதவர் என்ற யாக்கோபின் வார்த்தைக்கேற்ப என்றும் மாறாத கடவுளில் நாங்கள் இன்னும் அதிகமான பக்தியும் கொண்டிருக்கவும் அருள்தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, பருவமழைக்காக காத்திருக்கும் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இயற்கை மாற்றங்களினாலும் சுற்றுச்சூழல் கேடுகளினாலும் பருவ காலத்தில் மழை பெய்து வறட்சியும் அதிக மழையினால் அழிவும் ஏற்படும் நிலை மாறி மக்கள் அனைவருக்கும் தேவையான நல்ல மழை பெய்யவும் மக்கள் பாதிப்பின்றி மகிழ்வுடன் வளவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை அன்பு இறைவா, அகத்தின் இருளை நீக்கி அறிவொளியை வீசச் செய்யும் ஆசிரியர்களுக்காக மன்றாடுகிறோம். கல்வி பணி என்னும் அறப்பணியில் தங்களையே அர்ப்பணித்துள்ள ஆசிரியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு தேவையான நல்ல உடல் உள்ள சுகத்தையும் பணிக்கு தகுந்த நல்ல ஊதியமும் பணி நிரந்தரமும் கிடைத்து நல்ல முறையில் கல்வி பணியாற்றிட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற அந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நாடும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வில் இசைக்கும் ஒன்றாகவே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நாடும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வில் இசைக்கும் ஒன்றாகவே. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவாம் எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். இவை எங்களுக்கு புனிதப்படுத்தப்பட்ட மீட்பளிக்கும் அருள் சாதனமாய் மாறுவதாக ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது கூட அருள்கொடையால் தான்.
நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய அது பயன்படுகிறது. ஆகவே விண்ணகத்தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயிரம் அந்தோணிச்சாமி மது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும், கிறிஸ்துவில் மரித்த லூர்து, இருதயம் ஃபர்னாந்த், அமல புஷ்பம், அந்தோணி வியாகப்பன் இவர்களது ஆன்மாவையும் ஒளி நிறைந்த உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
அனைவருக்கும் காலை வணக்கம். 2024-25 கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கையினை அதிகப்படுத்துவதற்காக கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்தே எம் ஆசிரியர்கள் சுரண்டையின் சுற்றுப்புறத்தில் உள்ள பல தொடக்க பள்ளிகள் மற்றும் பிள்ளைகளின் வீடுகளுக்கு சென்று பெற்றோரை சந்தித்து நம் பள்ளியின் செயல்பாடுகள் குறித்து விளக்கமாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறி தங்களின் பிள்ளைகளை நமது பள்ளியில் சேர்க்க வழிவகை செய்துள்ளோம். ஜூன் மாதம் 25 தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் திரு ஜெயபாலன் அவர்களின் தலைமையில் நமது பள்ளி மாணவ மாணவிகளின் பயன்பாட்டிற்கு ஒரு கணினி வழங்கப்பட்டது. 5 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலும் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கணினி வகுப்புகள் தினமும் நடத்தப்படுகிறது. இன்றைய மற்றும் எதிர்கால வேலை வாய்ப்புகளுக்கு கணினி மிகவும் அவசியம். நம் குழந்தைகளின் வேலை வாய்ப்பை பிரகாசப்படுத்தும் பொருட்டு தனி கவனம் செலுத்தி கணினி வகுப்புகள் நடத்தப்படுகின்றது. ஆங்கிலத்திற்காக பெற்றோர்கள் பிற பள்ளிகளை நாடுகிறார்கள். நமது பள்ளியே நமது பெருமை என்பதற்கேற்ப நமது பள்ளியிலேயே அருட்சகோதரிகள் மற்றும் ஆசிரியர்களால் ஆங்கில வகுப்புகள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் மிக சிறப்பாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. வாரத்திற்கு ஒரு நாள் கற்றுத்தேர்ந்த ஆசிரியர்களை கொண்டு கராத்தே, சிலம்பம், யோகா போன்ற வகுப்புகள் நடைபெற்று தங்கள் விருப்பம் போல் அனைத்து கலைகளிலும் மாணவ மாணவிகள் வளர சிறந்து விளங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 15/7/2024 அன்று கல்வி கண் திறந்த திரு காமராஜரின் பிறந்த நாள் நிகழ்வுகள் கல்வி வளர்ச்சி நாளாகவும் தமிழ் இலக்கிய மன்றமாகவும், மேலும் 15/8/2024 அன்று இந்தியாவின் 78வது சுதந்திர தின விழா சிறப்பு நிகழ்வுகள் ஆங்கில இலக்கிய மன்றமாகவும் மிக நேர்த்தியான முறையில் நமது பள்ளியில் கொண்டாடப்பட்டது. இத்தகைய இலக்கிய மன்ற நிகழ்வுகள் மூலமாக ஒவ்வொரு மாணவ மாணவிகளின் தனித்திறமைகளில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வளர்த்தெடுப்பதில் ஆசிரியர்களின் பங்கு முக்கியம் வகிக்கிறது. வேறு எந்த பள்ளியிலும் இல்லாத அளவு இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே மாணவர்களின் மீது தனி மற்றும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு இவ்வளவு செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு உங்கள் குழந்தைகளை நமது பள்ளியில் சேர்த்து நமது பள்ளியே நமது பெருமை என்று நமது பள்ளியின் வளர்ச்சியில் பங்கு பெற்ற பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகள் பல. தொடர்ந்து உங்களது ஒத்துழைப்பை நாடி நிற்கும் தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர்கள், அரசு நடுநிலைப்பள்ளி சுரண்டை. திருமண அறிக்கை. சுரண்டை பங்கு. சுரண்டையில் இருக்கும் தந்தை பிரான்சிஸ் ரோசாரி, தாய் சாந்தி இவர்களது மகன் ஆண்ட்ரியோ இன்பெண்டுக்கும், தூத்துக்குடி பங்கு பாத்திமா நகரில் இருக்கும் தந்தை நாக்ஸ்ராஜ், தாயார் குளோரி இவர்கள் மகள் பெர்டினாவுக்கு திருமணம். இது 2வது திருமண அறிக்கை. சுரண்டை பங்கு. சுரண்டையில் இருக்கும் தந்தை வின்சென்ட், தாய் லூர்து ஆரோக்கியம் இவர்களது மகன் ஜார்ஜ் கிரோசனுக்கும், கீழவைப்பார் பங்கு. கீழவைப்பாரில் இருக்கும் தந்தை சூசை பூபாலராயர், தாய் அல்போன்சா இவர்களது மகள் விண்ணரசிக்கும் திருமணம். இது 3வது திருமண அறிக்கை. இத்திருமண அறிக்கையில் தடை இருந்தால் கணம் பங்கு தந்தை அவர்களிடம் தெரிவிக்க வேண்டியது இறைமக்கள் பொறுப்பு. இந்த வாரம் திருப்பலி நடைபெறும் இடங்கள்: 2ஆம் தேதி திங்கட்கிழமை நாளை மாலை 7 மணிக்கு சகாயமாத அன்பியத்தில் திருப்பலி. 3ஆம் தேதி செவ்வாய் காலை 11:30 மணிக்கு புனித அந்தோனியா நவநாள் திருப்பலி. மாலை 7 மணிக்கும் புனித அந்தோனியா நவநாள் திருப்பலி நமது பங்காலயத்தில் நடைபெறும். 4ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி. 6ஆம் தேதி மாதத்தின் முதல் வெள்ளி காலை 6 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி. காலை 11 முதல் 12 மணி வரை
நற்கருணை ஆராதனை பங்கு ஆலயத்தில் மாலை 6:30 மணிக்கு அதிசயபுரத்தில் கொடியேற்றம். சனிக்கிழமை 7ஆம் தேதி காலை 6 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி, மாலை 7 மணிக்கு அதிசயபுரத்தில் நவநாள் திருப்பலி. வருகின்ற 8ஆம் தேதி காலை 7:15க்கு வீக்கப்புதரிலும், காலை 9:15க்கு பங்காலயத்திலும், மாலை 7 மணிக்கு அதிசயபுரத்தில் திருவிழா திருப்பலியும் நடைபெறும். இந்த வாரம் திருப்பலியை சிறப்பித்தவர்கள் சகாயமாத அன்பியும், அவர்களுக்கு நாம் கரங்கள் தட்டி நன்றி சொல்வோம். வருகின்ற வாரம் புனித அன்னை தெரசா அன்பியும் சிறப்பிப்பார்கள். இன்று மறைக்கல்வி பயிலும் குழந்தைகளுக்கு லூர்து இருதயம், அமல புஷ்பம், அந்தோன் வியாகப்பன் அவர்களின் நினைவாக குடும்பத்தார் இனிப்பு வழங்குகின்றார்கள். புனித கிளேலியாவின் திருவுருவம் இந்த வாரம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அந்தோனி ரஞ்சி இவர்கள் குடும்பத்திலிருந்து சிரான் நிரோசா இவர்கள் இல்லத்திற்கு ஜெபிப்பதற்காக எடுத்து செல்லப்பட இருக்கின்றது. இத்திரு நிகழ்வுகளில் புனித கிளேலியா சபை உறுப்பினர்கள் அனைவரும் பக்தியோடு கலந்து கொண்டு புனித கிளேலியா வழியாக இறையருளை பெற அன்புடன் அழைக்கின்றோம். இன்று மாலை 7 மணிக்கு புனித அந்தோனியார் ஜெபக்குழுவின் மாதாந்திர ஆலோசனை கூட்டம் திரு அந்தோனி வியாகப்பன் சகாயம் இவர்கள் இல்லத்தில் நடைபெறும். புனித அந்தோனியார் ஜெபக்குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் தவறாது கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். சகாயமாத அன்பிய திருப்பலி ராஜம் டீச்சர் அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கின்றோம். இன்று தங்களது 17வது திருமண நாளை கொண்டாடுகின்ற ஸ்டீபன் புனிதா தம்பதியினருக்கும் 20வது திருமண நாளை கொண்டாடுகின்ற ஜெகன் அக்ஷலியா தம்பதியினருக்கும் 29வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சேவியர் கபில் அவர்களுக்கும் நாம் அனைவரும் ஜெபித்து நன்றி சொல்லி கரங்கள் தட்டி நன்றி சொல்வோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, தலைமை ஆசிரியர் இன்று நமது பள்ளி நமது பெருமை என்கின்ற அந்த ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு காரணம், இன்றைய வாசகங்கள் அதை அழுத்தமாய் சொல்லுகின்றன. எப்படி இந்த ஆலயம் என்பது நம்முடைய ஒரு அடையாளமோ, நமக்கு ஒரு அங்கீகாரத்தையும் வாழ்வுக்கான கட்டமைப்பையும் தருகிறதோ, அதுபோலவே நமது பள்ளியும். எனவே நமது குழந்தைகள் நமது பள்ளியில் படிக்க வேண்டும். அங்கே அவர்கள் மறைக்கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும், ஒழுக்கம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமது இந்த வாழ்வியல் சார்ந்த ஆசீர்வாத காரியங்கள் இருந்தாலும் ஸ்போக்கன் இங்கிலீஷ், வேலைவாய்ப்பு, இன்னும் பல கலைகள், தமிழ் இலக்கிய மன்றம், ஆங்கில இலக்கிய மன்றம் என்று வெளிப்படுத்துதல் எல்லாவற்றையும் உங்களுக்கு ரொம்ப விலாவரியாகவே செய்தியாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே தயவுசெய்து இந்த வாசகங்களின் அடிப்படையில் அது உங்களுக்கு வாசிக்கப்பட்டிருக்கிறது. நமது பள்ளி நமது பெருமை என்பதை படித்தோர் மூத்தோர் சரியான முறையிலே அதை புரிந்து அதை ஊக்கப்படுத்த, அதில் உங்களை முழுவதுமாக ஈடுபடுத்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்களே, நமக்கு அதிசயபுரம் கிளை சபை ஒரு எளிய சபை. மொத்தமே 19 குடும்ப அட்டை தான் உள்ளது அங்கே. எனவே எளிய சபை, ஆனால் ரொம்ப உற்சாகமான ஒரு சபை. எல்லோரையும் ஒன்று கூட்டி அவர்கள் இந்த திருவிழாவை நமக்கு சிறப்பான முறையிலே கொண்டாடுவதற்கு எல்லா காரியங்களையும் முன்னெடுக்கிறார்கள். எனவே ஆண்டுதோறும் நம்மவர்கள் அங்கே வருவதுண்டு. கொடியேற்றத்திற்கும் 3வது அந்த திருநாளுக்கும் நீங்கள் வருவீர்கள். இந்த முறை அது வெள்ளி, சனி, ஞாயிறு, தலைவெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகள் வருகிறது. இங்கு நமக்கு பூசை இருக்கும், காலை திருப்பல் இருக்கும் வாசிக்கப்பட்டது போல. அதனால் அங்கே வருகிறவர்கள் இங்கே பூசை பாச்சாச்சிலா, எனவே வரவேண்டாம் என்று இருந்துவிடக்கூடாது. தயவுசெய்து பாசத்தோடு கேட்டுக்கொள்வது அதுதான். அது தலைவெள்ளி, முதல் சனி, ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் நமக்கு இங்கே திருப்பலி வைத்திருக்கிறோம். இல்லை என்றால் வழக்கமாக இங்கிருந்து எல்லோரும் அங்கே வருவது தான் வழக்கம். எனவே இங்கே திருப்பலிக்கு வந்தாலும் நீங்கள் மாலை திருப்பலி, கொடியேற்றம் மற்றும் அந்த 3வது நாள், ஏனெனில் அவர்கள் எளிய சபை, நோட்டீஸ் அடிப்பதில்லை, உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. பிரியமானவர்களே, 3வது முக்கியமானது, இந்த மாதம் செப்டம்பர் மாதம் விவிலிய மாதம். எனவே விவிலிய இந்த கேள்வி தாள் நம்முடைய
அருள்ராஜ் அவர்களோடு இருக்கிறது. எனவே தயவுசெய்து வழக்கமாக இந்த விவிலிய மறைமாவட்டம் நடத்துகிற விவிலிய போட்டியில் கலந்து கொள்ளுகிறவர்கள் இந்த வினாத்தாள்களை பெற்று சரியான முறையில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை புகழ்கிறோம். இதனால் எங்கள் வாழ்வு உமது தெய்வீகத்தால் நிரப்பப்படுவதாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.